பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? இது எப்படி இருக்கு? ஊஞ்சல் நல்லா இருக்குல்ல? இதில் அந்த காலத்து ஊஞ்சல். கிராமங்களில் இப்பவும் இது மாதிரி ஊஞ்சல் கட்டி அப்படி ஆடுவாங்க. சரி, சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிரியம் இந்த மாதிரி ஊஞ்சலில் ஆடுவது, விளையாடுவது. சரி, இந்த இடத்துல, இந்த அழகான இடத்துல இதெல்லாம் அமைச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த இடம் தமிழ்நாட்டுக்கு கேரளாவுக்கும் பார்டர். தமிழ்நாட்டை கடந்த உடனே பார்டரில் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ரொம்ப அழகான இடம் பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இந்த ரெசார்ட்டை வச்சுருக்கிறாங்க. பக்கத்தில் கடல் இருக்கிறது, பேக் வாட்டர் இருக்கிறது. படகுல தான் இந்த இடத்துக்கு வரணும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கிறது. அதிகாலையில் பாருங்கள், ஒரு மன ரம்மியமாக இருக்குது. பறவைகளின் சத்தம், அணில் சத்தம் இதெல்லாம் கேட்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், மன ரம்மியமாக இருக்கும். அந்த இடத்துலேருந்து உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். இந்த இடம் பூவாறுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு கேரளா பார்டரில் இருக்கிறது. கன்னியாகுமரியிலேருந்து அந்த மாவட்டத்திலேருந்து வரும்போது அதில் இருக்கிற அருமையான ஒரு இடம். நிறைய டூரிஸ்ட் வர்றாங்க. நீங்கள் கூட குடும்பமாக இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. சரி, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? லூக்கா 1:37 தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏதோ ஒரு காரியத்தில் இது நடக்குமா, நடக்காதா, இது எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்கல்ல. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், பிஸ்னஸில், வேலையில், ஊழியத்தில் ஏதோ ஒரு காரியம் இது நடக்குமா, இது எப்படி நடக்கும், அந்த மாதிரி இருக்கீங்கல்ல. ஆண்டவர் சொல்றாரு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரியாள் என்கிற ஒரு வாலிப மகள், அவங்க கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்து பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஒரு நாள் தேவதூதன் இறங்கி உன்னிடத்தில் தேவகுமாரன் பிறக்க போகிறான் என்று இயேசுடைய பிறப்பை குறித்து அறிவிக்கிறார். ஏன்னா கன்னியின் வயிற்றுல தான் இயேசு அவதரிக்கணும். அவர் பரிசுத்தமாக அவதரித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து சிலுவையில் பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தணும். அதனால் ஆண் துணை இல்லாதபடி ஒரு கன்னியின் வயிற்றில் பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்படணும். அது ஆண்டவருடைய பார்வையில் சரி. ஆனால் ஒரு கன்னி கற்போதியான உலகம் என்ன சொல்லும், உலக மக்கள் என்ன சொல்லுவாங்க, பெரிய ஒரு காரியம் இல்லை இது. அப்போது அதுவும் திருமணத்துக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பெண். அப்போ திருமணத்தில் கல்யாணம் பண்ணிக்கொள்ள சம்மதித்த அந்த மகன் என்ன நினைப்பான்? பல போராட்டம். தேவதூதன் அறிவித்த உடனே அவளுக்கு ஆண்டவருக்காக பாடு சகிக்கலாம், இந்த சகிக்கலாம். ஆனால் இது எப்படி ஆகும்? இதுவரைக்கும் நான் அப்படி கேள்விப்பட்டதே இல்லையே. ஒரு கன்னி குழந்தை பெற்றெடுப்பது என்பது இதுவரை நடந்துராத காரியம், நடக்க முடியாத காரியம். இது எப்படி ஆகும்? அப்போதான் தேவதூதன் சொல்லுகிறான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போ உலகத்தினாலே முடியாத ஒரு காரியம் தேவனாலே முடியும். அந்த வார்த்தை அவங்களை தைரியப்படுத்தினது. சரி என்று அர்ப்பணித்து அந்த ஆசீர்வாதத்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்தாங்க. ஒரு சமயம் நான் அமெரிக்கா தேசத்துக்கு ஊழித்து போயிருந்தேன். கூட்டம் முடிந்தது. நிறைய பேர் ஜெபிக்க வந்தாங்க. ஒரு இளம் தம்பதிகள், கணவன் மனைவி, ஓரமாக ஒதுங்கியே நின்று கொண்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஜெபித்து முடிக்கட்டும்னே காத்திருந்தாங்க. நான் கவனித்தேன். எல்லாருக்கும் ஜெபிச்சு முடித்த பிறகு வந்தாங்க. அவருடைய முகத்தில் ஒரு சோகம், ரொம்ப ஒரு துக்கம். அவங்க ஒரு கலங்கின ஒரு உள்ளம். என்ன விஷயம் என்று கேட்டேன். எங்களுக்கு திருமணமாக இத்தனை வருஷம் ஆயிற்று, குழந்தை அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் தருவார், ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னேன். அது சொல்லிட்டு நான் கேட்டேன், இங்கே தானே அமெரிக்காவில் இதில் மருத்துவத்தில் சிறந்த மருத்துவம்லாம் இங்கே தான் இருக்குது அந்த காரியத்தில், அதனால் நீங்கள் இங்கே கவனிச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டேன். இங்கே இருக்கிற டாப் மோஸ்ட் அதில் பிரபலமான ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த டாக்டர்லாம் கன்சல்ட் பண்ணி எல்லாம் நாங்கள் பேசிட்டோம். அவங்க 2 பேரும் செக் பண்ணிவிட்டு உங்கள் 2 பேருக்கு குழந்தை பிறக்கிற வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். இனி நம்பிக்கை அற்று போய்விட்டது. இனிமேல் உங்கள் 2 பேருக்கு குழந்தை பிறப்பதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏதோ அது மாதிரி ஒரு டிஃபெக்ட். அதனால டாக்டர் சொல்லிட்டாங்க, மருத்துவத்தின்படி உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு சிறிய சோகம். நான் சொன்னேன், பரவாயில்ல,
டாக்டர் சொல்லியிருக்கலாம், உங்களுடைய சரீரம் கண்டிஷனை பார்த்து சொல்லி இருப்பாங்க. ஆனால் தேவன் ஒருவர் இருக்கிறார், எந்த சூழ்நிலையும் மாற்றக்கூடிய தேவன். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா? அவரால் எல்லாம் கூடும். நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் உங்கள் குழந்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆறுதல் சொல்லி அவங்களுக்காக ஜெபித்தேன். ரொம்ப துக்கத்தோடு வந்திருந்தாங்க. அதனால் என் உள்ள அந்த துக்கம் தெரிந்தது. அவருடைய முகத்தில் எல்லாம் தோல்வி, ஏமாற்றம், இனி அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனால் நான் பாரத்தோட, ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறாங்க, உம்மாலே கூடும், நீங்கள் கட்டாயம் ஆசீர்வதிக்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் கழித்து 4 மாவடியில் நான் இருக்கும்போது சொன்னாங்க, ஒரு தம்பதி வந்திருக்கிறாங்க, அவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்களாம், ஊருக்கு வந்தவங்க உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வந்தவங்க அதோ பார்க்க வந்திருக்கிறான்னு சொல்லி பார்த்தா இந்த தம்பதிகள் நாங்கள் பார்த்தல அமெரிக்காவில் வந்திருந்தாங்க. கையில் ஒரு அழகான குழந்தையோடு வந்திருந்தாங்க. அவ்வளோ சந்தோஷம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் அங்கே பார்த்தபோது எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது, இனிமே அவ்வளோதான், நமக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த நிலைமையில தான் இருந்தோம். ஆனால் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை எங்களுக்கு ஜெபித்த ஜெபம் ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்தது. அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். இந்த குழந்தைய உங்கள்கிட்ட காண்பிச்சுட்டு போகணும்னு சொல்லி நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோன்னு சொல்லி அந்த குழந்தைய என் கையிலே கொடுத்தார்கள். இவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இனி ஒன்றுமே பண்ண முடியாத இந்த சூழ்நிலையில் நிற்கிறீங்களா? தேவனாலே கூடும். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிங்க. எது முடியாதுன்னு உலகம் சொல்லுதோ கர்த்தர் அதை முடிய செய்வார். விசுவாசிங்க. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. இந்த மகனுக்கு, இந்த மகளுக்கு ஒரு அற்புதம் செய்து அவங்கள சந்தோஷப்படுத்திடுங்க. எதை முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அதில் ஒரு அற்புதம் செய்து அவங்களை ஆசீர்வதித்த மகளை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.